ஹாய் ஆல், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. நம்ம தினமும் ஒரு வசனத்தை நம்ம படித்து வருகிறோம். இதில் நான் உங்களை வரவேற்கிறேன். நம்ம தேவனுடைய வசனத்தை நம்ம படிக்கணும். நான் வந்து அதை கற்றுக்கொண்டவைகள், பின்பு எனக்கு வந்து தேவன் உணர்த்தியவைகளை வந்து நான் உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணணும்ன்று நான் இந்த சீரீஸை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் வசனம் ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். இப்போ நம்ம வந்து இதை வந்து யார் ஃபஸ்ட்டு எழுதுறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து பவுல், அப்போஸ்தலன் ஆகிய பவுல். அவர் மனம் திரும்பி அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து யூதர் கிடையாது, யூதர் அல்லாத புறஜாதியை சேர்ந்தவர். ஹீ வாஸ் அ ஜென்டைல், ஹீ ஹேட் அ ரோமன் சிட்டிசன்ஷிப். இப்படிப்பட்ட பவுலை வந்து தேவன் வந்து தொட்டு அவரை வந்து தம்முடைய ஊழியத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து தேவன் வந்து பவுலை வந்து பயன்படுத்தணும் என்று அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பிற்கு வந்து அவர் எல்லாருக்குமே, அதாவது முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருடைய அழைப்பு வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா ரோமர்ல இருந்து தான். அப்போஸ்தலருக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோமர் புத்தகத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். அவர் வந்து கடிதங்களை எழுதுகிறார். அவர் வந்து நிறைய நாட்டுக்கு அவர் பயணம் பண்ணி போறாரு. ரோமுக்கு போறாரு, ஏத்தன்ஸ், கிரீஸ், இந்த மாதிரி ஆன்டியோக், பல நாடுகள், எருசலேமை தாண்டி, இஸ்ரேல் எருசலேமை தாண்டி பிற நாடுகளுக்கு வந்துட்டு தேவனை பற்றி சொல்லணும், தேவனுடைய அன்பை பற்றி சொல்லணும் என்று அவர் வந்து புறஜாதி இடத்துல ஜென்டைல்ஸ் கிட்ட போயிட்டு பவுல் வந்து சொல்றாரு. அப்படி வந்து இந்த புத்தகத்துல நீங்க பார்த்துட்டிங்கன்னா அது எப்படி ஆரம்பிக்கணும், ரோமர்ல நீங்க வாசிச்சிங்கன்னா, பாவத்தை குறித்து, பாவம் நம்ம வந்து பண்ணக்கூடாது, பாவம் வந்து மிகவும் அது வந்து மோசமானது, ஏனென்றால் தேவனை அறியாதவர்கள் வந்து அவர்களுக்கு எந்த விதமான ஒரு கட்டளையுமோ நியாயப்பிரமாணமோ கொடுக்கப்படவில்லை. மோசேயை எழுதின காலகட்டங்கள் அந்த பிரமாணங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல், யூதா, இந்த தேவனை அறிந்த ஜனங்களுக்கு தான் அது வந்து கொடுக்கப்பட்டது. ஆகையால மற்றவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நியாய பிரமாணம் இல்லாததினாலே அவர்கள் வந்து பாவத்திலேயோ இல்லை அது அவர்கள் வந்து இருந்தாலோ அவர்களை வந்து கரெக்டான வழியில நடத்தணும் என்று இவர் போயிட்டு தேவனுடைய வார்த்தைகளை வந்து அவர் சொல்றாரு. அப்ப வந்து ஹீ இஸ் கம்பேரிங் யூதர்களையும் அவர் வந்து மற்ற புறஜாதியினரையும், அதாவது யூதர்கள் அல்லாத பிற தேசத்தாரை வந்து பவுல் வந்து கம்பேர் பண்றாரு. கம்பேர் பண்ணிட்டு தேவன் வந்து நியாயப்பிரமாணம் வந்து யூதர்களுக்கு கொடுத்திருக்காரு, ஆகையால அவர்கள் வந்து அதை வந்து கடைபிடிக்கணும், அதை வந்து அவர்கள் கடைபிடிக்கிறாங்க, அதை வந்து அவர்களுக்கு மாத்திரம் இல்லை நம்ம எல்லாருக்குமே தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து நம்ம எல்லாரையுமே தேவன் அழைத்திருக்கிறார். நம்ம அவருடைய கிருபை வரத்தை நம்ம புரிந்து கொண்டு அவருக்கு நம்ம செவி கொடுத்து நம்மளுடைய இருதயத்தை நம்ம அவருக்கு திறக்கும் பொழுது அவர் வந்து வாசம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவர் புறஜாதிகளின் மத்தியில வந்து அவர் வந்து தன்னுடைய வந்து அவர் பண்றாரு. அப்படி பண்ணும் பொழுது மனம் மாறி ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த டைம்ல நிறைய பேர் இருக்காங்க. தேவனை அறிந்த, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட எருசலேம் தான் வந்து தேவனுக்கு கடைசி வரைக்கும் ஆப்போசிட்டா இருந்ததே தவிர பிற தேசத்தை சேர்ந்தவர்கள் வந்து தேவனை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் மிகவும் ஆர்வமாய் அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்து மனம் மாறி தேவனிடத்திலே வந்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களாய் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். அப்போ அவர் கம்பேர் பண்றாரு, அதாவது பாவத்துல இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா அதுக்கு சம்பளம் மரணம் தான். அப்படி அவர் சொல்லும் போது ஆதாமையும் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி கம்பேர் பண்றாரு. கம்பேர் பண்ணிட்டு ஆதாமின் மூலியமாக நமக்கு பாவம் வந்தது, ஆனால் இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு நித்திய ஜீவன் வந்தது என்று. அதுதான் வந்து நம்ம இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். இப்படி அவர் சொல்லும் பொழுது ஓகே, பாவத்தின் சம்பளம் மரணம், இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து நம்ம வந்து நித்திய ஜீவன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு நல்லது பண்ணியிருக்கணுமா, நம்ம வந்து நல்லவங்களா இருந்தாதான், நம்ம வந்து குட்டா இருந்தாதான் தேவன் நம்மளை தெரிந்து கொள்வாரா, இல்லை நம்ம வந்து ரைச்சியஸா நம்ம இருந்திருக்கணுமா, அதாவது நீதிமானாய் நம்மளை வந்து இருந்திருக்கணுமான்னு கேட்டா கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப வந்து தேவன் எப்படி தெரிந்து கொள்றாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒன்லி பை ஹிஸ் கிரேஸ், ஒன்லி பை ஹிஸ் கிரேஸ். அவர் வந்து யாரை அவர் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய கிருபையினால தான் வந்துட்டு நம்மளை வந்து அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம பாவிகளா இருந்த பொழுதே, நம்ம வந்து we were sinners, நம்ம வந்து பாவிகளா இருந்த போதே தேவனுடைய அன்பும் கிருபையும் நமக்கு கிடைத்தது. அதுதான் வந்து நம்மளை வந்து ஒரு சால்வேஷனுக்கு நேராக நம்மளை வந்து மாற்றியதாய் இருக்கிறது. நம்மளை வந்து சால்வேஷனுக்கு நேராக அவருடைய கிருபை தான் நம்மளை நடத்துது தவிர நம்மளுடைய ரைச்சியஸோ நம்ம
நம்ம நீதிமானா நம்ம கரெக்டா நடக்கிறதுனாலயோ அவர் வந்து நம்மளை தெரிந்து கொள்ளல. அவர் வந்து இதுதான், இது எல்லாருக்குமே தெரிந்த வசனம். இது என்ன, he does not call the qualified, he qualifies the called. அவர் வந்து தேவன் வந்து எப்பயுமே வந்து நல்லா அறிவானவர்களா, நல்லா வந்து அதாவது புத்தியிலையும் ஞானத்திலையும் தேர்ந்தவர்களாய் வந்து தேவன் தேர்ந்தெடுப்பது கிடையாது. அவர் வந்து ஒன்றும் இல்லாதவர்களாய் இந்த உலகம் வந்து இது ஒன்றுத்துக்குமே ஆகாது என்று மூளைக்கல்லாக இருந்த அப்படிப்பட்ட தன்னை குறித்து எளியவனையும் ரொம்ப தாழ்மையாக தன்னை குறித்து நினைக்கிறவனையும் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவன் தெரிந்து கொள்றார். அப்படி தம்முடைய கிருபையினாலே அவனை வந்து தெரிந்து கொண்டு தம்முடைய கிருபை வெளிப்படும்படி அவர் வந்து அவனை வந்து அவர்களை காட்டிலும், அதாவது உலகத்திலே ஞானிகளையும் அப்படிப்பட்டவர்களை காட்டிலும் இவர் வந்து தேர்ந்தெடுத்த ஒன்றுமில்லாதவர்களை வந்து இவர் மேலே அமர்த்த பண்ணுகிறார். நீங்கள் நிறைய தாவீதை நீங்கள் படிச்சிருக்கலாம். இதில் வந்து நிறைய இடத்துல வந்து ஒன்றுமில்லாதவர்களை வந்து தேவன் தேர்ந்தெடுத்து, அதாவது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக ஒன்றுமில்லாதவர்களை வந்து தேவன் வந்து தேர்ந்தெடுக்கிறவராக இருக்கிறார். இந்த டைமில் வந்து நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கலாம், நீங்கள் வந்து என்னுடைய ரைச்சியஸ்னால நான் கரெக்டாக நடக்கிறதுனால தான் தேவன் வந்து என்னை தெரிந்து கொண்டாருன்னு நினைச்சிங்கன்னா கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. அவர் வந்து உங்கள் மேலே அனாதியான தீர்மானம் வைத்திருக்கிறார், உங்களுடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார். ஆகையால தேவன் ஒரு இடத்துல சொல்வார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இந்த ஒரு அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நம்ம தேவன்கிட்ட இருந்து நம்ம எப்பயுமே நம்ம கற்றுக்கொண்டு நமக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. நமக்குள்ள வந்து நம்ம தான் பெருசுன்ற மாதிரி நமக்குள்ள எப்பயுமே ஒரு பெருமை இருக்கவே கூடாது. நம்ம எப்பயுமே தேவன் தான் வந்து அவர் தெரிந்து கொண்டதை வந்து he will qualify. நமக்கு தெரியாது அவர் எப்படி நம்மளை வந்து பயன்படுத்த போகிறார். ஆனால் அனாதி தீர்மானம் கொண்ட தேவன் வந்து நம்மளை தெரிந்து கொண்டார் என்றால் அவருக்காக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம வந்து ஓடுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து நான் என்ன பண்ண போகிறேனே எனக்கு தெரியாது, இல்லை வந்து எனக்கு பிளானே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா God has a plan for you. அதனால நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் இந்த ஓட்டத்திலே நம்ம வந்து உண்மை உள்ளவர்களாயும் நம்ம வந்து தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாயும் நம்ம ஓடணும். நான் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், தீத்து 3:5. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். அப்போ நம்மளுடைய நீதியினால் அவரை வந்து நம்மளை ரட்சிக்கலை, தேவனுடைய மகா அன்பினால் நம்மளை வந்து ரட்சித்திருக்கிறார். அவருடைய சித்தம். நீங்கள் ஒரு கொஷின் இருக்கு எனக்கு, நான் வேதாகமத்தை படிக்கும் பொழுது, ஏன் வந்து இந்த உலகத்திலேயே எல்லா இடம் இருக்கும் பொழுது ஏன் வந்து எருசலேமை வந்து தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும், ஏன் வந்து இஸ்ரேலை வந்து தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும், மற்ற எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்கும் பொழுது எதுக்கு வந்து இஸ்ரேலை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த கொஷின் எனக்கு இருந்துச்சு. மற்ற எவ்வளோ கண்ட்ரி இருக்கு, ஆனால் ஏன் வந்து முக்கியமாக இஸ்ரேல் வந்து எருசலேமை வந்து தேவன் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய ஜனமாக அவர் வந்து அந்த யூத குலத்தில் அவர் பிறக்கணும் என்று அவர் ஏன் வந்து யூதாவை வந்து அவர் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற வந்து ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்விக்கான பதில் வந்து எனக்கு இதுல தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா பை ஹிஸ் கிரேஸ், அது வந்து அவருடைய சித்தம், பை ஹிஸ் வில் he has chosen Jerusalem as his own people. பட் அதோட அவர் நிறுத்திக்கல, அவர் வந்து அதோட ஸ்டாப் பண்ணிக்கல, என் மக்கள் இதுதான், எனக்கு இவர்கள் தான் என்று ஸ்டாப் பண்ணிக்கல. அவர் வந்து ஒரு உண்மையில பார்த்துருந்தீங்கன்னா அவர் சொல்லுவார், ஒரு ஒரு எஜமான் இருக்கான், ஒரு எஜமான் வந்து ஒரு பெரிய விருந்து வைக்கிறதுக்கு அவன் வந்து 1000 இன்விடேஷன் அடிக்கிறாங்க. 1000 இன்விடேஷன் அடித்து அதை தன்னுடைய ஜனங்களுக்கு போயிட்டு அவர் போய் இன்விடேஷனை வச்சு நீங்கள் வாங்க என்னுடைய விருந்தில் வந்து நீங்கள் பங்கு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷனாக கொடுக்குறாங்க. அந்த எஜமான் வந்து வேலையாட்கள் மூலியமாய் தன்னுடைய ஜனங்களுக்கு போய் கொடுக்க சொல்கிறாரு. அப்போ வந்து யாருமே வந்து அதை வந்து கவனிக்கலை. இல்லை எனக்கு வேலை இருக்குது, எனக்கு வயல் வேலை இருக்குது, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பெருசாக இழுக்காமல் அவங்க வந்து போயிடுறாங்க. அப்போ அந்த எஜமான் என்ன பண்ணுறாரு, அவர் தன்னுடைய வேலையாட்கள், அவர் ரொம்ப கோபமாகி, நீ ரோட்டில் போயிட்டு நீ யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு இந்த இன்விடேஷனை கூப்பிட்டு இங்கே பெரிய விருந்து நடக்குது, ஆகையால் இங்கே அவர்கள் வரணும் என்று அவர்களை யாரை நீ பார்க்குறியோ, புறஜாதியோ யாரை நீ பார்க்குறியோ, ரோட்டில் யாரை பார்த்தாலும் நீ வந்து அவங்கள கூட்டிகிட்டு வா, இந்த இடம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கணும். அதுதான் வந்து அந்த எஜமானுடைய ஆசை. அப்படி அவர் பார்த்த எல்லாவற்றையும் அவர் கூட்டிட்டு வந்து அந்த இடமே அவர் ஃபுல்லாக இருக்கு. அப்படி தேவன் அழைத்தது வந்து யூதா இஸ்ரேல் இதுதான். ஆனால் அவர்கள் வந்து தேவனை அறியவில்லை என்றால் கண்டிப்பாக தேவன் வந்து மற்றவர்களை வந்து அவருக்காக அவர் கண்டிப்பாக அவர் தெரிந்து கொள்வார்.
ஆகையால் தேவனுடைய அழைப்பு உங்களுக்கு இருந்தது என்றால் அது வந்து கண்டிப்பாக அது உங்களால் உண்டானது அல்ல, அது தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே. தேங்க்யூ. See you in the next video.